திங்கட்கிழமை சித்திரை 1 தான் நான் விளக்குனேங்கிறனால, இன்னைக்கு வியாழக்கிழமையா இருந்தாலும் இன்னைக்கு விளக்கல. இன்னும் 2, 3 நாள் கழிச்சு அப்புறம் விளக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கல. ஆதிவ ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் லஞ்ச் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன். இந்த லைட் வந்து திருவிழாவில் வாங்கினோம். வெளியில் எங்கேயாவது ஊருக்கு போனால் லைட்டை போட்டு வச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு மட்டும்தான் போட்டு பண்ணோம். இந்த நாட்டு சக்கரை கிளாஸில் போட்டது தெரியாமல் இன்னொரு கிளாஸில் எடுத்து மறுபடியும் போட்டு அதில் டீ போட்டு கொடுத்துருக்கேன் போல். இப்போ தான் வந்து நோட் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து காய்கறிலாம் கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம், ஏன்னா அவன் சீக்கிரம் வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு லன்ச்சு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து ரைஸை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து குக்கரில் எல்லாமே 1 பை 1 எல்லாமே போட்டுகிட்டே இருந்தேன். தேங்காய் கொஞ்சம் என்கிட்ட ஜாஸ்தியாகவே இருந்தது, அதனால தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சி அந்த தேங்காய் பால் ஊற்றி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். இதுக்கு ஒரு மீல் மேக்கர் கிரேவி மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளான கிரேவி தான். வெங்காயம் தக்காளி மட்டும் வச்சுட்டு பட்டை கிராம்பு எல்லாத்தையும் தாளித்து போட்டுட்டு ஒரே ஒரு பொடி மட்டும் ப்ரிப்பேர் பண்ணேன். என்னென்னா மிளகு, சீரகம், சோம்பு 3ஐயும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அந்த பொடியும் போட்டு மொத்தமாக வதக்கி எடுத்தாச்சு. கிரேவி நல்லாவே இருந்தது. அதுக்கப்புறம் லஞ்சு சீக்கிரமாக போட்டு சாப்பிட்டுட்டு ஆதி வந்ததும் அவனுக்கு ஒரு மேங்கோ கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்தேன். அது கட் பண்ணி கொடுத்த ஹாப்பிலே அவன் இன்னைக்கு லஞ்சு சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சிட்டான்.